வணக்கம். நான் ஜான்சன் கிரைஸ்ட். நம்ம இப்போ என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா, யூதர்கள் இயேசுவை நம்பலை. அதனால் இயேசு அவருடைய கொள்கையிலேருந்து அவர் விட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் யூதர்கள் நம்பும்போது இயேசு நம்பலைன்னு சொல்லலாம். எப்படின்னா, இவரை நம்ம ராஜா வைக்கலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணும்போது இவர் தப்பிச்சு ஓடின மாதிரி ஓடிடுவார். தப்பிச்சு அந்த இடத்துலேருந்து ஓடிடுற மாதிரி ஓடிடுவார். அந்த 5 அப்பம் 2 மீன் பங்கிட்டு கொடுக்கும்போது அந்த காரியம் நடக்கும். ஆனாலும் அது உறுதி அப்படின்லாம் சொல்ல முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க அப்படின்னு தெரியாது. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா, இயேசுவை குற்றப்படுத்தி கொண்டு நிறுத்துகிறாங்க. அப்படி குற்றப்படுத்தி நிறுத்தும்போது யூதர்கள் தரப்பில் எந்த குற்றச்சாட்டுமே அவங்க வைக்கலை, யூதர்கள் தரப்பில். ஆனால் அன்னாஸும் கைப்பாஸும் அவர் மேலே குற்றம் சுமத்தி அவங்களுடைய ஜனங்களை கூட்டிகிட்டு போய் புகார் பண்ணுறாரு. அவங்க வேற இல்லை, அப்போ இருந்து அந்த வேதத்தில் இருந்த ஜனங்கள், அந்த வேதம்னா திருத்துவ வேதத்தினுடைய ஜனங்கள் கொண்டு போய் நிறுத்தி இவங்க நம்முடைய எப்படி வேத சட்டத்துக்கு எதிராகவும் தேவனை தூஷிக்கிறதே வேலையாக வச்சுருக்கா அப்படின்னு இயேசுவை கொண்டே நிறுத்துனாங்க. அப்படியுமே அவர் சொல்கிறாரு, அது உங்கள் வேத சட்டத்தில் நீங்கள் வேணால் தீர்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வேணால் கூட்டிகிட்டு போய் இப்போ தண்டனை கொடுங்கன்னு பிரார்த்தனை சொல்லும்போது, அவங்க ஒருத்தனுக்கு கொலை செய்யக்கூடிய அதிகாரத்தை எங்களுக்கு யாரும் கொடுக்கலை. ஒரு மனுஷனை கொலை செய்கிற அதிகாரம் வேத பாரகர்களோ பரிசீலிக்க கிடையாது. அதுக்கு நாட்டினுடைய ஆளுகை தான் சரியாக இருக்கணும் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க சட்டப்படி செய்கிறாங்க. அன்னைக்குள்ள சட்டம். ஆனால் தேவதூஷணம் சொல்கிற குற்றத்துக்கு ஆசாரியர்கள் கொலைப்படலான்னு இருந்தது தேவனுடைய ராஜ்யப்புறம். அதுதான் நீதி பிரமாணத்துப்படி. அங்கே அரசியம் கிடையாது. நீதி பிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா அரசியம் கிடையாது. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக அவங்க எகிப்திலேருந்து போயிடுறாங்க. எகிப்திலேருந்து போன உடனே எங்கே வர்றாங்கன்னா கானான் தேசம் வர்றாங்க. அந்த கானான் தேசத்தில் இருக்கிற வரைக்குமே அவங்களுக்கு நீதி அந்த சட்ட ஒழுங்கு எல்லாமே ஆசாரியர்கள் தான் பார்த்தாங்க. லேவியர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தாங்க. லேவிய ஆசாரியம் பார்த்தவங்க. அப்போ அந்த லேவிய ஆசாரியம் பார்த்தவங்க தான் கொலை பண்ணுறதுலேருந்து அம்புட்டு தண்டனையுமே கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இவங்களுக்கு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பரிசேயர் சதுசேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீம் கூட்டி போகிறாங்க. அதுக்கு தலைவன் யாருன்னா காய்பா. அவருடைய என்ன சொல்லலாம், பொருளாளர்னு சொல்லாமல் அந்த அன்னாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் சட்ட வல்லுநர். எந்த சட்டம்? திருத்துவ சட்ட வல்லுநர். இப்போ இவங்க எல்லாமே ஒரு ஆளுக்கு கீழே இருப்பாங்கல்ல. அவங்க அங்கே தனி அதிகாரத்தோடு இருக்க கிடையாது. இவங்க எல்லாம் ஒரு ஆளுக்கு கீழே தான் இருந்தாங்க. ரோமை பேரரசுக்கு கீழே தான் அவங்க இருந்தாங்க. அதுதான் அவங்க போய் சொல்கிறாங்க, எங்களுக்கு கொலை பண்ணுறதுக்கு அதிகாரம் கொடுக்கல. ஆனால் கொலை பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. யாருக்கு? அங்கே இருக்கக்கூடிய லேவிய ஆச்சாரிய முறையில், அதாவது நீதிப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் கடைப்பிடிச்ச ஜனங்களில் ஆச்சாரியர்கள் கொலை பண்ணலாம். ஆனால் திருத்துவத்தில் அந்த சட்டம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தேவதூஷணம் சொன்ன குற்றத்துக்காக கொண்டு தொங்க விட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர் தேவனையெல்லாம் தூசிக்கலை, இவர் அவங்களுடைய தேவனையெல்லாம் தூசிக்கலை, இவர் நம்ம தேவனையுமே கண்டுக்கலை, இவர் எதுக்கு வந்தான்னு தெரியல. அது யூதர்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ அவர் கொலையில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இதுவரைக்கும் நாம் செஞ்ச பாவம், அதாவது ஆதாம் கனியை சாப்பிட்டதுக்காண்டி அவரை கொண்டு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து நல்லபடியாக காரியம் முடிஞ்சிருச்சு, பாவத்திலேருந்து நம்ம நீங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் பாவத்திலேருந்து நீங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் எதுக்கு திருப்பி இன்னும் அதிகமான சட்டங்களை போட்டு நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு தெரியல. அதிகமான சட்டம்னா விசுவாசம், அப்புறம் விசுவாசத்துக்கு பிரமாணம். ஏற்கனவே நீதி பிரமாணம் இருக்குது, அது ஓரங்கட்டுங்க, பழத்தை ஓரங்கட்டிட்டு புதுசை கொண்டு திணிங்க அப்படின்னு திணிச்சிடுறாரு. அது செய்கிறாங்க. அதான் பாவமெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவரை கொண்டதுமே எல்லா பாவமும் முடிஞ்சு போச்சு அப்படின்னா இது ஏற்றுக்க முடியாத விஷயம். இயேசுவை கொலை பண்ணமே பாவமெல்லாம் முடிஞ்சு போயிடுமா? அவங்களுக்கே தெரியும் இது நம்ம ஏதோ தப்பிக்கிறதுக்காண்டி பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு போயிடுறாங்க.
இப்போ இருக்கவங்கள்ட்ட போய் எங்க கிறிஸ்து மீண்டும் வருவார்னு சொல்கிறீங்களே, அது எதுக்காக வரணும்? அதான் ஏற்கனவே வந்தார், பாவத்தை சுமந்து தீர்த்துட்டாருன்னு சொல்கிறீங்க, திருப்பி எதுக்கு வரப்போகிறாரு அப்படின்னா, அப்போ ராஜ்யத்தை அவர் வந்து ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போக வருவார், மீட்டு கொடுக்கக்கூடாதுல கூட்டிகிட்டு போவார், செத்தவங்களெல்லாம் எழுப்பி ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போவார் அப்படின்னு. இப்போ இருக்க இளைஞர்கள் மத்தியில் என்னப்பா அந்த இயேசு திருப்பி வந்தால் என்ன, எதுக்காக திருப்பி வர வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு கிறிஸ்மஸ் வரும், இன்னொரு ஈஸ்டர் வரும். இப்போ இருக்க ஒரு கிறிஸ்மஸும் ஒரு ஈஸ்டர்னு பத்தலை போல இருக்குது, இன்னொரு கிறிஸ்மஸ் இன்னொரு ஈஸ்டர் வரும்ல, அப்போ அடிச்சு தான் கொள்ள போகிறீங்கன்னு உறுதி. ஆமாம், அது உறுதி தான் போல இருக்குது. அது இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் மத்தியில் உண்மையிலேயே வேத போதிச்சுக்கிட்டு இருக்காங்களே, வேத போதகர்னு சொல்லிட்டு இந்த பாஸ்டர்கள் சாமியார்கள்லாம் இருக்காங்களே, அவங்கள அவர் எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நியாயமான காரணம் அவங்கள்ட்ட கேட்டால் இது வரைக்குமே யாருமே சொல்லலை. ஏன் சர்வீஸுக்கு யாருமே அதை சொல்லவே கிடையாது. எதுக்காக பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டிருக்கேன். அது வந்து தீர்க்க தரிசனத்தில் அதை என்ன எழுதப்பட்டதோ அதுதான் நடந்திருக்கு அப்படி. ஆனால் கிறிஸ்துவ மதம் வரும்னு எழுதப்படலையே. எழுதப்பட்டது நடக்குதுன்னு சொல்கிறீங்க, கிறிஸ்துவ மதம் வரணும்லாம் எங்கேயும் எழுதலையே அப்படின்னு கேட்டோம்னா அவங்கள்ட்ட அது அப்படியே அவங்க ஒரு பதில் சொன்னாலும் அந்த பதில்கள்லாம் ஏற்றுக்கும்படியாகவே இல்லை. என்னென்னமோ உளர்றாங்க. அவர் எதுக்கு திருப்பி வருவார்னு கேட்டால், திருப்பி வந்து உலகம் முழுவதும் கிறிஸ்தவமயமாக்க போகிறாரு அப்படின்வாங்க கிறிஸ்தவர். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்தவத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயா வருவார், இத்தனை சபைகளை கட்டி வச்சுருக்கீங்களா, அது எங்கே வருவார்னா எங்கள் சபைக்கு தான் வருவார்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நான் ஒரு 5 சபைக்காரங்கள்ட்ட கேட்டேன், எங்கள் சபைக்கு தான் வருவார், அதை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பீங்க அவர் வர்றது அப்படின்னா, எப்படி போனாரோ அதே மாதிரி வானத்திலேருந்து இறங்கி வருவார். அப்போ எப்படி போனால் நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னா, எழுதியிருக்குல்ல அப்படி இறங்கி வருவார், பார்த்துக்கலாம். இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ரட்சிப்பு நாளில் என்ன மாதிரியா கேள்விகள் எழும்பும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பு நாளில் நம்மளை என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய சொல்கிறாங்க. எந்திரிச்சதுமே 6 லட்சண மந்திரம் சொல்லுன்னு சொல்லுவாங்க, விசுவாச பிரமாண மந்திரம் சொல்லுன்னு சொல்லுவாங்க, உத்தமனஸ்தாப மந்திரம் சொல்லுன்னு சொல்லுவாங்கன்னு எங்களுக்கெல்லாம் படிக்கிற காலத்தில் சொல்லி கொடுத்தாங்க. 6 லட்சண மந்திரம், உத்தமனஸ்தாப மந்திரம் இதெல்லாம் தெரிஞ்சால் போதும், அது நீங்கள் எந்திரிச்சதுமே கேட்பாங்க, நீங்கள் சொன்னதுமே நீ வின்னர்ஸ்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் போயிடலாம், இவ்வளோ தான் போதும். அது வரைக்கும் இந்த நன்மை புதுநன்மை எடுத்துக்கிட்டு நம்மள்கிட்ட இருக்கிற சடங்கு முறை அனுசரித்து இது எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. மற்ற இடத்துல இது கூட சொல்லிக் கொடுக்க மாட்டுறாங்க. மற்ற இடத்துல ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதும், ஓகே, நம்ம சொல்கிற சடங்கு முறையெல்லாம் அனுசரிச்சுட்டா போதும், இவ்வளவு தான் கிறிஸ்துவம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. கிறிஸ்துவம் அப்படின்னு சொல்கிறது இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் பரலோகத்திலே இருக்கிறவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவருமாகிய மனுஷகுமாரன்னு இல்லாமல் யாரும் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு எழுதியிருக்கீங்கய்யா. ஏங்கய்யா நம்ம அப்படி கிறிஸ்துவா நம்மளை அறிக்கை பண்ணால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஐயோ அது யாருமே தப்பு, அந்த தப்பு மட்டும் யாரும் பண்ணிடக்கூடாதுப்பா, அந்த தப்பு யாருமே. சரி, நாளைக்கு வந்து இப்போ நான் சொல்கிறது தான் அங்கே சொன்னாங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்தையே இந்த இறங்கினவர் மனுஷகுமாரன் யார் இருக்கீங்க வாங்க, அப்போ அவங்க எந்திரிச்சு விசாரணை, அதாவது நியாய தீர்ப்பு அவங்க தான் பண்ணணும்னு எழுதியிருக்குல்ல, அதான் வந்தால் என்ன செய்வாங்க அப்படின்றது தெரியல. மொத்தத்தில் பார்த்தா அவர் எதுக்கு செத்தாருன்னு கேட்டாலும் தெரிய மாட்டேங்குது. சரி, என்னத்தான் அப்படி சாய்ச்சாரு அப்படின்னாலும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அற்புதங்கள் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அற்புதங்கள் இப்போ வந்து அற்புதங்கள்லாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா மதத்துலேயுமே அற்புதங்கள் நடக்குது. எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த கோயில் அற்புதம் விளங்குது, புனிதம் விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அற்புதம் விளங்குது, புனிதம் விளங்குது, எல்லா கோயிலும். அது இல்லாமல் ஒரு கோயில் பிரசித்தமாகிறதே கிடையாது. அப்போ இவருக்கு மட்டும் என்ன அற்புதம் பண்ணார்னா ஒன்றும் பிரசித்தமாக ஒன்றும் கிடையாது. அப்போ நார்மலாக எல்லா கடவுள் மாதிரி ஒன்றான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இவர் ஒரே சர்வீஸனுடைய மகன், ஒரே சர்வீஸனுடைய இதுதான் அப்படின்னு சொல்கிறார். இது யோவான் வெளிப்படுத்துகிற சூத்திரத்தில் சொல்லும்போது பாருங்கள், பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியான
ஆட்டுக்குட்டியானவரும் அவருடைய கூட அவருடைய பிதாவின் நாமத்தை தங்கள் நெற்றியிலே எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரை நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவில்லை இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சூரமண்டலக்காரன் தங்கள் சூரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையைப் போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கும் முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாததாக இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். 1,44,000 பேர் மீட்கப்பட்டுக்கிட்டாங்க. இவங்களால் மீட்கப்பட்டவங்க கடல் மாதிரி இருந்தாங்க அப்படின்னு அடுத்த வரிகள் இருக்கு. ஆனாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய தகப்பனுடைய நாமத்தை நெற்றியில் எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதில். இப்போ அந்த தகப்பனுடைய நாமம் என்னான்னு கேட்டிங்கன்னா மேசியா அப்படிங்கிறாங்க, அந்த கிறிஸ்துங்கிறாங்க, ஒரு பிரஜாபதி அப்படின்னு சொல்கிறாங்க. நாதர் இயேசுவுக்கு நாதராக வெளிப்பட்டார். தேவனுடைய வார்த்தையானவர் இயேசுவுக்கு நாதராய் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய புதிய கண்டுபிடிப்பாளிகள் என்ன பண்ணுறாங்க, அவருடைய பேர் என்ன, இதே வேலையாக இருக்குது. அவருடைய பேர் என்ன, அவர் பேர் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டு இப்போ கடைசி நாளில் எப்படியா மீட்கப்படுவோம் அப்படின்னு கேட்டால் அதை பற்றி யாருமே பேச கிடையாது. இப்போ என்னையா இவர் இப்படி எழுதியிருக்காரு, 1,44,000 பேர் இல்லாமல் வேறு யாரும் போகலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது, என்னையா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு இல்லை. அவர் பேரை சொல்லுவா, ஆக்ராவுக்கு போகலாம், லண்டனுக்கு போகலாம், லடாக்குக்கு போகலாம், இப்படி பேசுகிறாங்க. அப்புறம் இன்னொரு டீம் புதுசாக வந்திருக்காங்க. ஆமாம், இயேசு இருக்கார்ல, ஆமாம், அவரோட பேர் மேசியா. அப்புறம் எப்படி இயேசுன்னு சொல்லி அதை அடையாளம் கேட்குற? மெஸ்ஸியா தான், நான் இல்லைன்னு சொல்ல. யோசுவா மேசியா அப்படின்னு ஒரு பேர் வேற கண்டுபிடிச்சிருக்காங்க. யோசுவா மேசியா, இந்த யோசுவா அப்படிங்கிறது தான் கரெக்டான பேர். இயேசு அப்படி ஒரு டீம் இருக்காங்க. இவங்க இயேசுவோட உண்மையான பேரை போதித்து முடிக்கிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட இன்னும் 20,000 வருஷம் ஆயிரும் போல இருக்குது. அவர் ஒரு பேரை மற்ற பேரெலாம் அவங்க கண்டுபிடிக்கலை. இப்போ கூட இருந்த சீடர்கள் 12 பேருக்கு உண்மையான பேர் இருக்கா அப்படின்லாம் பார்க்க கிடையாது. இப்படி அவங்கெல்லாம் பார்த்து முடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைபிளில் ஓடி அடைஞ்சிடும். அதில் இன்னும் ஒரு 20,000 வருஷத்துக்கு நம்மளை ஏமாற்றி தின்ட்டு போயிடுவாங்க. பேரை கண்டுபிடிக்கிறேன். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ யாத்திராகமத்துலேருந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. யாத்திராகமத்தில் கூட்டி வரும்போது எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 15 லட்சம் பேரை கணக்கு பண்ணி ஒரு இது எழுதுகிறாங்க. ஒரு கெஜெட் மாதிரி போட்டு எழுதுகிறாங்க. யாத்திராம பைபிளில் இருக்குது. இந்த 15 லட்சம் பேரையும் எழுதுனா பைபிள் சரியாக போயிடும். 15 லட்சம் பேர் பைபிளில் இருக்குது அப்படின்னு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ சூதானமாக வாழ்கிறதுக்கு இப்போ ஒரு பாம்பைத்தான் மோசை தொங்க விட்டார். அது ரேட்டில் சினேக்கா, கருநாகம்மா, இல்லை சாரப்பாம்பா, நல்ல பாம்பான்னு தெரியாது. ஒரு பாம்பை தொங்க விட்டுக்கிட்டார். பாம்புகள் ஜாக்கிரதைன்னு சொன்னார். அதுக்கு நோ அங்கே கருநாகம் தான் தொங்குது, ஆனால் நம்ம கருநாகத்துக்கு தான் சூதானமாக இருக்கணும். அப்போ ரேட்டில் சினைக்கு முத்தம் கொடுத்துட்டா போகும். போய் ரேட்டில் சினைக்க முத்தமே அப்படி முத்தம் கொடுத்துட்டு ஐ லவ் யூ அப்படின்ட்டு போயிடுமா? கிறுக்குத்தனமாக இருக்குது. இவன் பேரை கண்டுபிடிக்கிறது எப்போ கண்டுபிடிப்பான்? அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய தேவ ஊழியத்தை பாருங்களேன். இயேசு பிறந்தது கலிலேயாவா யூதேயாவா? நல்ல வேளை ஒற்றைக்குச்சி மரத்தில் அரைஞ்சாங்களா, ரெட்டைக்குச்சி மரத்தில் அரைஞ்சாங்களா? அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெஞ்சாரா, 5ஆம் நாள் உயிர்த்தெஞ்சாரா, இல்லை 40 நாள் கழித்து போனாரா, 39ஆவது நாளா, 41ஆவது நாளா அவர் பூமியை விட்டு மேலே போன நாள்? இப்படி இதுதான் வேதம் வளர்க்குறது. இன்னைக்கு இது வேதம் வளர்க்குறது. ஏன்னா அது சிறப்பான வேதம். என்ன அதை பற்றி, இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஒரு டீமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு டீமு இயேசுவை பற்றியே பேசலை. அவர் பேர் யோசுவா அப்படின்றான். என்னடா யோசுவானா யாருங்க? இயேசு. சரி, அதான் இயேசுன்னு சொன்னால்தான் புரியுதுல்ல. அப்படியே யோசுவா. அப்போ அவருக்கு புரியாது போல இருக்கு. தேவனுக்கு அவரோட வார்த்தைக்கு என்ன பேர்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பார் போல இருக்கு. அதனால் கரெக்டாக சொல்லி கொடுத்தாட்டு அங்கே போய் யோசுவா எழுந்திரீங்கள் அப்படின்னு கரெக்டாக யோசுவாவாக எழுந்திருப்பாங்க போல இருக்கு. யோசுவாவை விசுவசிப்பவர்கள் எழுந்துனா எந்திரிச்சிருவாங்க. அப்புறம்
இயேசுவை விசுவாசிக்க எந்திரிங்கன்னா அவங்க வந்து இல்லை யோசுவா தான் ஒரிஜினல் பேர், நாங்களாம் விசுவாசிக்கல, நாங்கள் எந்திரிக்க முடியாது அப்படின்னு பத்துக்குவாங்க போல இருக்குது. இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி சபையில் பார்த்தீங்கன்னா, சபையில் இந்த யூடியூப்லாம் பார்க்குறோம்ல, சரி ஏதாவது வேதம் சொல்லி அதில் ஏதாவது பிரசங்கம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, வேதம் புத்தகம் மட்டும் வேகமாக படப்படப்படன்னு திறக்குது. திறந்த உடனே கிறிஸ்தவர்கள் கொடியேற்றலாமா? கொடியேற்றுனா என்னடா? கொடியேற்றுறதுக்கும் பைபிளுக்கு என்ன சம்மந்தம்? அப்படியா? கிறிஸ்தவர்கள் ஆராய்ச்சி எடுக்கலாமா? பெரிய கண்டுபிடிப்பு. ஆராய்ச்சி எடுத்தால் என்னடா? அங்கே தேவன் வந்து எல்லாம் இப்படி ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டு இப்படி சூடம் தேவன் மேலே போய் படப்போது. ஏன்டா தேவையில்லாத பேச? பைபிளில் ஏதாவது ஒரு வரியை படிப்பாங்கன்னா, பைபிளில் யாருமே படிக்க மாட்டான். பைபிளை படித்து அதுக்கு சொல்லு, பைபிளில் படித்து சொல்லு, ஏதாவது ஒரு வரியை பைபிளில் இருந்து படித்து சொல்லு. இப்போ இயேசுவின் சீடர்கள் கண்டுபிடித்த சபை எது? கண்டுபிடிச்ச சபையா? எதுக்குள்ள அவன் எதுக்குள்ள சபை கண்டுபிடிக்கிறான்? இயேசுவை சபை கண்டுபிடிக்கலையே. இயேசு என்ன சபை கண்டுபிடிச்சாரு? இயேசுவின் சீடர்கள் கண்டுபிடிச்ச சபை எதுன்னு சொல்கிறேன். அப்போ நான் இயேசு எதுக்கு சபை கண்டுபிடிக்கிறாரு? அதான் இருக்க சபை தானே இருக்குல்ல. யூத சபை இருந்துச்சு, இஸ்ரவேல் சபை இருந்துச்சு. அந்த 2 சபையும் தூக்கி போட்டு வந்து இன்னொரு சபையாக கண்டுபிடிக்க வந்தார். உனக்கு முடியலங்கிறதுக்காண்டி நீ ஏன்டா அதில் போய் கை வைக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். அன்னாஸ் கைபாஸ் அப்படின்னு சொல்கிறவங்க யார்? அவங்களுக்கு யார் அந்த பதவி கொடுத்துருந்தது யார்? அவங்க யாருக்கு பயந்துட்டாங்க? இப்போ இவர் வந்து நான் கடவுளுடைய குமாரன் அப்படின்னா சொல்லிட்டு போகிறான். அதை ஏன்டா நம்ம போய் பார்த்துக்கிட்டு விட்ற? அப்படின்னா நாளைக்கு இருக்கத்தான் செய்வான் ஊரில் அப்படின்னு பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி நீ சொல்லக்கூடாது. எங்களுக்கு மேலிடத்திலிருந்து ப்ரெஷர் வருதுன்னா அப்போ அவங்க மேலிடத்துக்கு கீழே இருந்திருக்கிறாங்க. ஆனால் யூதயாவினுடைய பிரதான ஆச்சாரியனாக இருந்த அன்னாஸ் கைபாஸும் இவரை கொன்னேட்டாங்க ஆகணும், அவ்வளோ ப்ரெஷரு. அந்த ப்ரெஷரை கொடுத்தவர் ஒன்றும் தெரியாத மாதிரி அவன் அப்படி சொன்னாலும் அதை நம்புகிறவன் நம்பட்டும், உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்குறான். யார்? பிளாட்டு. ப்ரெஷரை கொடுக்குறது அவன் தான். என்னடா அவன் ஒரு அரசியலை, நாங்கள் ஒரு அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம், அவன் ஒரு அரசியலை போச்சுக்கிட்டு தான் என்னடா நீங்கள் இப்போ நீயே கொல்லு அப்படின்னு ஜனங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஜனங்கள் புரட்சி பண்ணிடக்கூடாதுல்ல. ஜனங்கள் புரட்சி பண்ணால் நம்ம நாட்டில் எதுவுமே சரியாக நடக்காது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பயம். யாருக்கு? இப்போ திடீர்னு போய் பப்ளிக்கில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நேராக போய் சுற்றி நின்றுக்கிட்டு தூக்கு ஆளை தூக்கு, என்ன பிரச்சனை சொல்லு, என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஐயா நான் வேதம் போதிக்கணும். வேதம் தானே போதிக்கணும். என் ராஜ்யம் இந்த உலகத்தை போல இல்லை அப்படி இப்படின்னு நம்ம கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க, வரி கொடுக்குறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அதாவது வரி வந்து அவர் யார்கிட்ட வாங்குறாங்க? பிள்ளைகள்கிட்ட வாங்குறாங்களா அல்லது யார்கிட்ட வாங்குறாங்கன்னு கேட்குறா. பிள்ளைகள்கிட்ட வாங்க வேண்டியதில்லை, இருந்தாலும் என்னுடைய பால்ட்டு எந்த பால்ட்டு இல்லாதபடி ஒரு மீனை பிடிச்சா அது வாயிலாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவார். இது அவர் பிரசங்கம் பண்ணும்போது நீ என்ன புதுசாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு நாட்டினுடைய அரசியலை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் போய் கேட்குறான். இதைத்தான் அவன் கவனிக்கிறான். இதை கண்டுபிடிக்காத 30 வெள்ளி காசு கொடுத்துருக்கான், செலவு பண்ணியிருக்கான். இவன் என்ன பிரசங்கம் பண்ணுறான் ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் முழுமையாக வேதம் தெரியாது. வேதத்தை முழுமையாக கொடுத்து எரிக்க விட்டாங்க. எரிக்கிறதுக்கு யூதர்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு அங்கங்கே பிடிங்கிட்டு ஓடி போயிட்டான். இருக்க கொரோனா வச்சு எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவரை கொன்னதுக்கு வந்து அவங்க பெருச காரணம்லாம் ஒன்றுமே சொல்லலை. இது மாதிரி லட்சக்கணக்கான பேரை கொண்டிருக்கோம், இவனை வந்து கொன்னதுக்கு நீங்கள் பேட்டி கேட்குறீங்களேன்னு சொல்கிறாங்க. கைபாஸு, நான் இவனை மாதிரி ஆயிரக்கணக்கான பேரை நாங்கள் கொண்டிருக்கோம், இவனை ஒரு பெரிய ஆளாக வந்து பேட்டி கேட்குறீங்க அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு கைபாஸ். அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வேதம் சொல்கிறோம். வேதம் இங்கே வாயா, வேதம் எதியா, என்னையா வேதம் அப்படிங்கிற அப்படின்னா அவங்க என்னென்னா இயேசு விசுவசிங்க. ஆமாம் விசுவசிக்கிறதுனால தானே சொல்கிறேன். நீ சொல்கிறதெல்லாம் நீ போதிக்கிறதெல்லாம் கேட்கணுமா? இயேசுவை நீ விசுவசிக்கிறாயான்னு கேட்பான். ஆமான்னு சொன்னால் அவனை விசுவசிக்கிறப்ப தான் இயேசுவை விசுவசிக்கிறதுன்னு சொல்லுவான். இப்போ ஒரு பாத்திரம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இயேசுவை நீ விசுவசிக்கிறாயான்னு கேட்டான். என்ன கேட்டான்? இந்த பைபிள்லாம் எப்படி வருதுன்னு தெரியுமா சொன்னான். அவன் எழுதி கொண்டு வந்து தலைமைச் செயலகத்தில் அடுக்கி வச்சுட்டு போயிடுவாங்களாம் வானதூதர். அதே வேலை தான் பார்க்குறாங்களாம். மேலே அச்சடிப்பாங்களாம், அட்டையெல்லாம் போட்டு
எல்லாம் போட்டு யாருமே இல்லாத நேரத்தில் கொண்டு வந்து அடிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. அட்டை எடுத்து கொடுத்தாங்களா, அதைத்தான் இன்ன வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பைபிளும் அப்படித்தான் வருது, பைபிளும் அப்படித்தான் அச்சடிக்கப்படுது. இங்கேயெல்லாம் யாரும் அச்சடிக்கல அப்படின்னு போய் சொல்லி அவன் தான் சொன்னான், நீ இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறியா அப்படின்னு கேட்டான். ஆமாங்க. சரி, அப்போ நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் அங்கே ஓரமாக உட்காந்து யோசிச்சுன்னு சொல்லுங்கள். அவர் அப்படி சொல்லலையேங்க. இது யார் அப்படி சொல்லலையா? வேறு என்ன சொன்னார்? நீ நேராக போனதுமே சாவி அவன் கையில் கொடுத்து விட்டாரா? போய் திறந்து நீ பாட்டுக்கு வின்னர்ஸ்குள்ளே போயிடுவா. வின்னர்ஸ் என்னங்க சும்மா பாத்ரூம் வரையா சின்னதா சாவி போட்டு திறக்கிறதுக்குன்னு கேட்குறேன். சைட்டான்லாம் உள்ளே வந்துக்கிட்டு சாத்தான்ப்பா இது வெளியே அனுப்புங்கப்பா. கர்த்தர் என்ற நைட்டு வந்து கனவுல சொன்னார், இன்றைக்கி நீ ஒரு சாத்தானை சந்திப்பேன்னு அதை நேரில் பார்க்குறேன். எப்படி இருக்கும்? எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு. நான் என்னையா சாத்தான்னு சொல்கிறேன், அதான் கரெக்டாக தான் நீ சொன்னேன். இயேசு கிறிஸ்துவ விசுவசிக்கிறியான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னதுக்கு நான் உன்னையே விசுவசிக்க நீ ஏன் எதிர்பார்க்குற? ஏன்னா நான் இயேசு கிறிஸ்துவ விசுவசிக்கணும்னா உன்னை விசுவசிக்க நீ சொல்கிறத கேட்கணுமா? நான் இயேசு கிறிஸ்துவ தான் நான் விசுவசிக்கிறேன், நீ சொன்னதை எதுக்குடா கேட்கணும்? மனுஷனுக்கு இதுதான் டென்ஷனே. இயேசு கிறிஸ்துவ விசுவசிக்கிறியான்னு ஒருத்தன் கேட்டான்னு வச்சுங்க, அவன்கிட்ட ஆமான்னு சொல்லிடக்கூடாது. உடனே அவன் என்ன சொன்னாலும் நாம் கேட்கணும்னு அவன் எதிர்பார்க்குறான். இதுதான் இன்னைக்கு ஊழியம். ஊழியம்னு சொல்கிறது இதைத்தான் ஊழியம்னு சொல்கிறான். இயேசு கிறிஸ்துவ தவிர யாரையா விசுவசிக்க சொல்கிற? உனக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குன்னு நீ பேசுகிற அப்படின்னா அவ்வளோதான். நீங்களாம் இன்றைக்கி பைபிளை எடுத்து ஏன்னா எத்தனை நாளுக்கு பைபிளை எடுத்து படித்தா ஒருத்தன் ஞானி ஆகுவான்? பைபிளை எடுத்து ஒருத்தனை படிக்கும்போது தெளிவாக படிச்சுட்டு வந்துடுவேன். ஒரு கரம் படித்தா போதும். தெளிவாக படிச்சுட்டு வரவேன் ஒரு கரம் படித்தா போதும். இந்த இடத்துல நம்ம எதையோ படித்தோமே அப்படின்னு தேடுறதுக்கு தான் எடுப்பானே தவிர திருப்பி அதில் கதை சொல்கிறதுக்குன்னா ஏற்று சிலுவையில் அப்புறம் சூழாயிரத்தில் கொண்டாங்க. அடுத்து 2வது தரம் படிக்கும்போது சூளத்தில் கொண்டாங்க. அப்புறம் 3வது தரம் படிக்கும்போது சிவலிங்கத்தில் கட்டி கடலுக்குள்ளே தள்ளி விட்டாங்கன்னு இருக்குது இல்லையே. சிலுவையில் அரைஞ்சது சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும் ஏசு. ஆனால் எதுக்கு அரைஞ்சாங்கன்னு சாகிற வரைக்கும் தெரிய மாட்டேங்குதே. அப்போ என்ன போதிக்கிறான்? போதிக்கிறவன் ஏசு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிறத சின்ன பிள்ளையிலே தெரியும், சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும். அதுக்கு பாஸ்காவெல்லாம் நடத்துவாங்க திருவிழாவுக்கு. அங்கெல்லாம் போயிட்டு வரும்போது மறுநாள் அதே மாதிரி ஒரு இயேசுவை நம்ம மரத்தில் கட்டி விட்டு சீக்கிரம் நட இயேசுவே இதோ உன் விழாவில் கொடுத்து நம்மளும் சின்ன பிள்ளையில நடிச்சு அதெல்லாம் தெரியும். கடைசியாக என்ன நடக்க போகுதுன்னு சொல்லு. இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாங்க. எதுக்கு அரைஞ்சாங்கன்னு சொல்லு. எதுக்கு அரைஞ்சாங்கன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன். இயேசு எதுக்கு செத்தாருங்கிறதே 100க்கு 20 பேர் 1000க்கு 1 பேர் இப்படிலாம் இல்லை. இன்னைக்கு கணக்கெலாம் லட்சத்துக்கு ஒரு ஆளுக்கு கூட தெரியாது. உறுதியாக இதுக்கு தான் அவரை சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு சொல்கிறதுக்கு லட்சத்தில் ஒரு ஆளுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. இப்போ அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், ஆதாமுடைய பாவத்தை தீர்க்கிறதுக்கு இயேசு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அதெல்லாம் திரும்பி முடிஞ்சு போச்சுல. அப்புறம் ஏன்னா நீ கோயில் கட்டின தான் முடிஞ்சு போச்சுடா சாமி. பரவாயில்லடா, நீ உன் போதனை அருமையான போதனடா, முடிஞ்சு போச்சு. பாவத்துக்கு பாவம் எதிரிட போட்டுருச்சு, முடிஞ்சு போச்சு. அப்படியே கோயில் கட்டினேன். அதுக்கு ஒரு அறிவாளி நல்லா யோசிப்பான். அப்படி என்ன சொன்னால் இன்றைக்கி பொய்யை ஓட்ட முடியும்? அவர் கொள்கிற வரைக்கும் இந்த பாவம் தீர்ந்து போச்சுங்க. இப்போ அதுக்கடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. ஆமாம், அதுக்கு தான் ஒரு இன்னொரு தரம் வரணும். அப்படியா? நல்லா போதனை, ரொம்ப தெளிவான போதனை இல்லை. இப்போ இன்னொரு தரம் ஏன் வருவார்னு கேட்டால் 2 ஈஸ்டர் ஆயிரும், 2 கிறிஸ்மஸ் ஆயிரும், அப்புறம் 2 புனித வெள்ளி அப்படி இப்படி ஓட்டி அடைச்சோம்னா திருப்பி உயிர்ப்பாருடா. திருப்பி வந்தவரால் என்ன செய்ய முடியும்? இப்போ வந்ததுமே எப்பா நான் என்னடா சொன்னேன், நீங்கள் என்னடா செஞ்சு வச்சுங்க, இல்லை இதுக்கு இங்கே என்ன கட்டணம் கட்டி வச்சுருக்கிறேன், பக்கத்தில் ஒரே சந்தில் 3 கட்டணம் இருக்கேடா, எங்கடா போய் இப்போ நான் எனக்கு நடுவில் போய் நின்னா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா. நான் போய் ஒரு சந்து அங்கே தான் 3 சந்து இப்படி பிரியும். இங்கே இந்த எதிர்த்தாப்பில் ஒரு கட்டடம் இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று. இது என்னன்னா நல்மேய்ப்பர்னுவான். இவன் என்ன பண்ணுவான், சிலோவன் பெண்டிகாஸ்ட் அப்படின்வான். இவன் என்ன பண்ணுவான், 7th டே. அப்புறம் கொஞ்சம் தள்ளினா ஆத்ம நேசர் இங்கே உள்ளே இருக்குது 4. நடுவில் போய் நின்னோம்னு வச்சுக்கோங்க, மண்டையே சுற்றிடும். சனிக்கிழமை போனோம்னா ஒருத்தன் கட்டிக்கிட்டே இருப்பான், என்னடானா ஓய்வு நாளுங்க. அப்படியா? சனிக்கிழமை ஓய்வு நாளாக ஆசிரிக்கப்பட்டிருக்கு.
போன வருஷம் போன வருஷம் அப்போ 7ஆம் நாள் இல்லையா? வருஷத்துடைய 7ஆம் நாள் ஓய்வு நாள் இல்லையா? சனிக்கிழமை தான் ஓய்ந்து இருக்க சொன்னாரா? என்ன சிஸ்டம்ல அது? என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓய்வு நாள் அனுசரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஓய்வு நாள் அனுசரிக்கிறது யார் அதுக்கு சரியானது கொடுக்கணும்? 7ஆம் நாள் வருஷத்தில் இவன் மொதல் 7ஆம் நாளை நீ ஓய்வு நாளாக அனுசரிக்கிறாரு. போன வருஷம் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் இந்த வருஷம் திங்கக்கிழமை வரும், அடுத்த வருஷம் செவ்வாய்க்கிழமை வரும், அடுத்த வருஷம் புதன்கிழமை வரும். இவங்க இப்போ இருக்கிற இடத்துக்காண்டி அங்கே இருக்க கவர்மெண்ட் இப்போ இதை மாற்றிக்குவானா? கிறிஸ்தவர்கள்லாம் இந்த இன்றைக்கி ஓய்வு நாள் வந்து வெள்ளிக்கிழமை வருதுங்க. இந்த வருஷத்தில் பூரா கிறிஸ்தவர்கள் மட்டும் வெள்ளிக்கிழமை ஓய்வு நாளாக இருந்துக்குங்க, கவர்மெண்ட் லாண்ட் ஆர்டர் போட்டுருவானா? போட மாட்டான். அதுக்கு தான் சபை வைக்கக்கூடாது. இப்போ மனுஷன் சொல்கிறதால கேட்குற. இப்போ சனிக்கிழமை ஓய்வு நாள், சரி, அதே செவ்வாய்க்கிழமை ஓய்வு நாளாக இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டில் வேலை கொடுப்பானா? நீ செவ்வாய்க்கிழமை வரமாட்டியடா, ஓய்வு நாள் அனுசரிக்கணும்னா நரகத்துக்கு போயிடணும், வரமாட்டேன், நீ வீட்டுக்கு போப்பான்ட்டுருவான். செவ்வாய்க்கிழமை அனுசரிக்க சொல்லல. இப்போயுமே சனிக்கிழமை டேஞ்சர் தான். இல்லைங்க, நான் கரெக்டாக வந்துடுவேங்க, ஓய்வு நாளெலாம் நைட்டில் போய் அனுசரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சில வேலையெல்லாம் வாங்கிக்கிறாங்க. வேலை வாங்குறதெல்லாம் இப்படி தான் இருக்குது. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, தேவ காரியங்கிறது வேறு. தேவ காரியங்கள் அதான் நான் சொல்கிறேன்ல, ஒரு சபையை வச்சுக்கிட்டு ஓய்வு நாள் அனுசரிக்க முடியாது யாரும். எப்படி? உன் சபையில் இருக்கிற லாண்ட் ஆர்டர் நாட்டுக்கு செல்லுமா? ஆனால் அந்த நாடே கொடுக்கக்கூடிய லாண்ட் ஆர்டர் தான் உன் சபைக்கு செல்லும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் சொல்கிறது, இஸ்ரவேலும் யூத மதமும் சபைகள் கிடையாது. அதை சபைகளை வைக்கிறான்னா அவனு ஏமாற்றுறான்னு அர்த்தம். எவன் இப்போ ஏமாற்றுறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபைக்காரங்க தான் ஏமாற்றுறது. சபைக்காரன்னா இந்த இந்த டெம்பரவரி சபையெல்லாம் இருக்கும். டெம்பரவரி அப்புறம் ஒரு 10 பேர் இருந்தாலும் ஒரு பதிவை போட்டுக்கிட்டு ஒருத்தனுக்கு கீழே கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களாம் இல்லை, மிகப்பெரிய சபையே ரோமன் கத்தோலிக்கல் சபை, பிரான்டஸ்டன்ட் சபை, பெண்டிகாஸ்ட் சபை எல்லாமே சபை தான். ஒன்றும் அவங்கெல்லாம் ஒன்றும் லாண்ட் ஆர்டரு ஒரு கண்ட்ரியோட கிங்டம்லாம் கிடையாது, கிறிஸ்டியானிட்டி கிங்டம்லாம் கிடையாது. இவன் அவனுக்குள்ள மொட்டை கிங்டம். எப்படின்னா, நமக்கு ஆட்சி கிடையாது, அதிகாரம் கிடையாது, ஆனால் அரசர் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாம். எப்படி? ஆட்சி கிடையாது, அதிகாரம் கிடையாது, அரசர் என்று சொல்லிக்கொள்ளலாம். நமக்கு தொழுகை மட்டுமே கடைப்பிடிக்க முடியும், வேறு எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த அதிகாரம் வேணும்னா ஒரு அரசனுக்கு கீழே தான் நமக்கு கிடைக்கும். இவ்வளவு தான் அவங்கெல்லாம். இவங்களைத்தான் இதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ரோமன் கேத்தலிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் பூரா இருக்கக்கூடிய எல்லா நாட்டுகளிலும் இருக்க அரசியல் என்னவோ அதுக்கு அனுசரித்து ஓட்டிக்குவாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு போகிறதுக்கு வெறும் 15 லட்சம் பேர் போதும். ஆனால் உலக கிறிஸ்தவர்கள் உலகத்தில் பாதி பேர் இருக்கும். உலகத்தில் பாதியை தேவனுடைய ராஜ்யத்தை மாற்ற முடியும், ஆனால் செய்ய மாட்டாங்க. வருமானம் போயிருமே. எவ்வளவு பெரிய வருமானம் போகும் தெரியுமா? ஒரு கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிற வருமானம் அப்படியே பார்த்துக்குங்க. தங்கத்திலே பில்டிங் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கானா எப்படி இருக்கும்? அதுதான் தேவ காரியத்தை இப்போ முன்னால் இருந்தவங்களும் புரிஞ்சுக்க கிடையாது, இப்போ இருந்தவங்களும் புரிஞ்சுக்கிறாங்களான்னு தெரியல, இனி எப்போ புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியல. இதில் நான் சொன்னேன்ல, இந்த கிறிஸ்துவோட பேர் என்ன? ஒரிஜினலாக இயேசுவுக்கு என்ன பேர்? இயேசுவுக்கு வந்து இயேசுன்னு வச்சாங்கன்னு இருக்குது. இப்போ மேசியான்னு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னா, இப்போ தேவகுமாரனுடைய பேரவே வைக்க சொன்னாரா தேவன்? நமக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. இயேசுக்கிட்ட கிறிஸ்து வெளிப்பட்டார்னு இருக்கும்போது இயேசுக்கே கிறிஸ்துன்னு பேர் வச்சுட்டா, அப்புறம் கிறிஸ்துக்கிட்ட யார் வெளிப்பட்டா? இயேசு வெளிப்பட்டாரா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜோசுவான்னு பேர் வச்சாங்க. யாருக்கு? இயேசுவுக்கு. ஜோசுவா ஒரு டீம் உருவாயிருக்கான். இயேசுக்கு ஜோசுவான்னு பேர் வச்சா அவர்கிட்ட வந்து தங்கின ஒரு பேர் என்னப்பா? சரி, இயேசுவோ ஜோசுவான்னு எடுத்துக்கிறோம்ப்பா. அவர்கிட்ட வந்து தங்கின ஒரு, அப்போ அவரே தான் அவரா? தேவனுடைய வார்த்தை ஒரு பொம்பளையாளோட கர்ப்பத்தில் வந்து தரித்து பிள்ளையாக பிறந்திருக்குன்னு நம்புகிற வார்த்தை வந்து கர்ப்பப்பையிலேருந்து வரும், மூளையிலேருந்து வராது. மூளையிலேருந்து வாய் கமாண்ட் கொடுக்காது வார்த்தையை, கர்ப்பப்பையிலேருந்து தான் கேவலமாக பிறக்கும் வார்த்தை. அப்படி பிறந்தால் அதுக்கு பேர் வார்த்தை கிடையாது, சட்டம். அது என்ன சட்டம்னு யாருக்கு தெரியுமா? ஆனால் தயவு செய்து சொல்கிறேன், இந்த பேரெல்லாம் தேடிக்கிட்டீங்க போதும், நீங்கள் வச்ச பேரும் போதும். இவ்வளவு கால்ப நான் என்ன சொல்கிறேன், நீ வேணால் மெஸ்ஸியா அப்படி இல்லை,
ஜீசஸ் கிடையாது அப்படின்ற. சரி பரவாயில்ல, ஜோசுவா மேசியா அப்படிங்கிறீல, அதை வேணால் நாமத்தை கரெக்ட் பண்ணி சொல்லிடு. அப்போ முன்னால் பண்ணவன் பூரா தப்பு பண்ணிட்டான்னு சொல்கிறீல, அதுக்கு எதுவும் கோர்ட்டில் கேஸ் போட போறியா? கிடையாது. நீ யூடியூப்பில் பெரியார் ஆகிறதுக்கு என்னென்னமோ கதை சொல்லிக்கிட்டு இருக்காத, அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டு போதிங்க. பைபிளை எடுத்து போதிக்க தெரியணும்னா போதங்க. பைபிளை எடுத்து போதிக்க. இதில் ஒரு வழியை படித்து விட்டு இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பதிவே எனக்கு பிடிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, பைபிள்லேருந்து தான் நான் பேசுவேன். ஜென்ரல் நாலேஜ் பேசுகிறது அது தனியாக உட்காந்து பேசுவோம். அதையும் பைபிளாக பேசணும். ஜென்ரல் நாலேஜுக்கெல்லாம் பேச நிறைய இருக்குது. பைபிளை எடுத்துக்கிட்டால் பைபிளை பேசுங்க. அப்போ தான் மக்களுக்கு எதாவது புரிய வைக்க முடியும், மக்களுக்கு தெரியும். அதனால் பைபிளை எடுத்தால் பைபிளை பேசுங்க. பைபிளில் ஒரு வரியை படிச்சுட்டு உலக கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அதை விட பெரிய கதையெல்லாம் கற்றவன் தான் உங்கள்கிட்ட உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு பைபிளில் உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியல. பைபிளில் என்னன்னே உங்களுக்கு தெரியல. போதகன்னு வந்து உட்காந்துக்கிட்டு இது எத்தனை தினம் படிச்சிங்கன்னா அதுக்குன்னு தெரியல. அதான் சொல்கிறேன்ல, இயேசு எதுக்காக கொல்லப்பட்டாருன்னு இன்னும் எந்த போதகன்னு சரியான பதில் நானும் சொல்ல போகிறது கிடையாது. கரெக்டாக சொல்லுங்கள், இயேசு எதுக்காக கொல்லப்பட்டார்? கரெக்டாக சொல்லு பார்ப்போம். போதகர் டீம் கரெக்டாக சொல்லுங்கள். வணக்கம்.